விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மிக முக்கியமான விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும். ஒரு பிரதானமான ஒரு சட்டத்தரணியும் கூட இவர்களிடம் சட்டத்தரணிகள் கூட இருக்கின்றது, ஆனால் ஒரு வழக்கு கூட போடவில்லை என்று பல்வேறுபட்ட விடயங்களை இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது நீங்கள் அந்த சிறப்பாக ஒரு சட்டத்தரணியாக அதுவும் இதில் ஒரு ஒரு விவாதத்தில் ஒரு ஆணித்தரமான விவாதங்களை நீங்கள் முழுமையாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தரணி இந்த எம்பியினுடைய இந்த அர்ஜுனா என்று சொல்லப்படுகின்ற இப்படியான இந்த நபர் இப்பொழுது ஒரு வழக்கு கூட போடவில்லை, இவர்கள் எல்லாம் நடிக்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இதை ஒரு சிலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நடந்தது என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஜேவிபி என்கின்ற இந்த தரப்பு மிக மோசமாக, நான் இந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு வடகிழக்கு பறந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லணும். ஒரு இனத்துக்கான வழக்கு கன்னியாவென்னூர் வழக்கு என்னிடம் இருந்தது, வெடுக்குநாரி மலை வழக்கு என்னிடம் இருந்தது. எதிராக இருந்து அந்த வழக்கில் வாதாடி வடகிழக்கு பிரிப்புக்கு இருந்த வழக்கில் இவர் தான் இருந்தார். ஆகவே தானி மாகாணங்களுக்கு என்ற வழக்கிலையும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்ந்த இவர் தான் இருந்தார். ஆனா எங்கேயுமே இந்த விஷயங்களை அவர் இந்த டிப்ளோமேட்ஸ் ராஜதந்திரிகளை சந்திக்கிற பொழுது கூட இந்த நீதித்துறை செய்கிற அநியாயத்தை அவர் இன்றைக்கு பேச மாட்டார். ஆகவேதான் நாங்கள் வழக்கு போட இல்லை என்று சொல்லி அது வழக்கு சட்டத்தரணி அந்த பிள்ளைபாம் அங்கே படிச்சதோ தெரியாது, அந்த பிள்ளையும் ஏற்றி கொண்டு அதுக்கு சட்டம் தெரிஞ்சதாக கொண்டு தெரிகிறார். இன்றைக்கு அந்த விகார என்ற பேரும் வந்து இலங்கை இராணுவத்தினாலே கட்டப்படுத்து விகாராதிபதி சொல்லுறார். போலீஸ் சொல்லி நீங்களே வழக்கு போடல உங்கள்கிட்ட காணி. நான் கேட்கிறேன், நான் எனக்கு உறுதியும் சகல ஆவணங்களும் அதில் அது சம்மந்தமாக இருக்கு. நான் இவ்வளத்தையும் வச்சு கொண்டு வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி என்ன வழக்கு போட வச்சு தரப்பு இன்றைக்கு போனை ஆஃப் பண்ணி போட்டிருக்கு. இதுதான் வேண்டிய அரசு. இன்றைக்கு அது ஒரு விச ஜந்து, அந்த விச ஜந்தினுடைய பல்லை பிடுங்கியோ காதை நறுக்கியோ பாதை வெட்டியோ பிரயோசனம் இல்லை, முழுமையாக அடிச்சு சாக்காட்ட சொன்னேன். இந்த பௌத்த சாதனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு பௌத்த பிகாரை கட்டினத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தால் அது சாதகமாக அமையுமா? இல்ல இருக்கிற அந்த தம்பதிகளாக இருந்து போராடுகிறார், அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. நிகழ்ச்சியை வச்சு கொண்டு அது முன்னாள் பேச்சாளராக இருந்தா பேச்சாளர் என்று சொல்லி போடுவோம். ஒரு வைத்தியர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி தனக்கு துவக்க கொடுத்ததுன்னா நேற்று நிலைமை என்னன்னு யோசி. இப்படியான ஒரு அரசியலை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்க வேண்டும். நேற்று துவக்கவற்ற கையில இருந்திருந்தா இன்றைக்கு அந்த ரெண்டு பேரும் சன்னம் பாஞ்சு. ஆகவே இந்த காணி சம்பந்தமான விஷயத்துல என்னோட இவன் விவாதத்துக்கு வரலாம், நான் முழுமையாக அதுக்கு தயாராக இருக்கிறேன். இதை ஆழமான மிக சிறந்த ஒரு கருத்தை எனக்கு கருத்து சொல்றதுக்காக இந்த களத்தை திரும்ப திறந்திருக்கிறீங்க. மற்றது இந்த தமிழ் தேசிய அரசியலை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி புலனாய்வினுடைய துறையோடு இலங்கை ஸ்ரீலங்கா அரசினுடைய புலனாய்வு துறையினோட வைக்கப்பட்ட ஒருவர். விழி வலையொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுட்டிவிரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியும் சமகால அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியாக வருகின்றது. இந்த நிகழ்ச்சி தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக தையிட்டி சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் போராட்டம் தொடர்பான விடயங்களை தான் கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ச்சியாக அந்த போராட்டம் வருட கணக்கு தாண்டியும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் அதாவது கடந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி அளவில் பாரிய மக்கள் போராட்டமாக மாற்றப்பட்டு அங்கு பல்வேறுபட்டவர்கள் அரசியல் கட்சிகளும் சார்ந்த பிரதிநிதிகளோடு மிக ஒரு பேர் எழுச்சியாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களும் அந்த தையிட்டி விகாரை தொடர்பாக ஏற்கனவே பல ஊடகங்களில் அல்லது எங்களுடைய ஊடகங்களில் கூட மிகவும் தெளிவான விளக்கங்களை இந்த போராட்டம் சார்ந்த அந்த இடத்துக்குரியவர்களும் அதே போன்று மக்கள் முன்னணி சார்ந்த பிரதிநிதிகளும் வெளிப்படுத்தியும் தொடர்ச்சியான விஷம பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக அந்த பிரச்சாரங்களை நாங்கள் முறியடிக்க வேண்டிய கட்டத்தில் நாங்களும் இருக்கின்றோம். ஏனென்றால் அதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் நேரடியாக இந்த போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக பங்கு பெற்றிருந்தவர், இந்த போராட்ட அந்த களம் அந்த மண்ணின் மைந்தன் சட்டத்தரணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி நடராஜா காண்டிபன் அவர்களை இணைக்கின்றேன். வணக்கம் நடராஜா காண்டிபன் அவர்கள். வணக்கம் ஆனந்தன் அவர்களே. வணக்கம் வலையொலி நேயர்களே. ஆம், அதாவது நேற்று 11-12ஆம் தேதி அளவில் இந்த போராட்டம் என்பது மிகவும் ஒரு அடுத்த கட்ட பரிமாணமாக இடம்பெற்றதாகத்தான் எங்களால் இங்கிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போராட்டம் எவ்வாறு இடம்பெற்றது அந்த விடயங்களில் முதலில் சொல்லுங்கள் காண்டிபன்.
இதுல நீங்கள் இந்த தகவல்களை மிக ஆழமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக அந்த ஒரு பொதுமக்களினுடைய காணிகளை அபகரித்து இராணுவ சூனிய பிரதேசமாக உயர் பாதுகாப்பு வலயமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த அந்த பகுதியிலே இராணுவ ஆக்கிரமிப்பினுடைய அந்த சவேந்திர டி சில்வா என்று சொல்லப்படுகிற முன்னாள் இராணுவ தளபதியினுடைய நேரடி வழிநடத்தலிலே தான் இந்த அபகரிப்புகள் இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த அபகரிப்பு வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டுதான் தையிட்டி உயர் பாதுகாப்பு வலயத்தினுடைய ஒரு பகுதி மெதுமெதுவாக இந்த மக்களினுடைய இந்த போராட்டங்களினுடைய விளைவாக இராணுவத்திடமிருந்து இந்த காணிகள் விடுவிக்கப்படுது. காணிகள் அனைத்துமே உரித்தாளர்கள் உரிமையாளர்கள் வந்து தனியார் தமிழர்களாக தனிநபர்களாக அங்கே முறையற்ற வகையிலே இராணுவ ஒடுக்குமுறையின் உச்சமாக இந்த காணிகளை கையகப்படுத்தி வச்சிருந்தது ஸ்ரீலங்காவினுடைய இந்த இனாலிப்பு இராணுவம். அப்ப இந்த இனாலிப்பு இராணுவத்தினுடைய தொடர்ச்சியின் நிச்சயமாக இந்த உங்களுக்கு தெரியும் தமிழீழத்துக்கான ஒரு போராட்டம் ஆரம்பித்ததனுடைய பின்னணியே சிங்கள பௌத்த பேரினவாதம் வந்து இந்த மதத்தின் பேராலும் இனத்தின் பேராலும் ஆக்கிரமிப்பு செய்கிறது தான். 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சு 49-50 வரையிலேயே கல்லோயா குடித்திட்டத்துல கிழக்கு மாகாணத்தை அபகரிக்கிற வேலை திட்டம் நடந்துட்டு இன்றைக்கு இதுகள் எல்லாமே பேசப்படாமல் இருந்தபடியால் தான் அவ்வப்போது இதுக்கு எதிராக போராடி கொண்டு வாரது. அப்ப அந்த போராட்டத்தை ஏன் நாங்கள் செய்ய வேண்டும் என்று தொடங்குறோம் என்று சொன்ன இந்த வரலாற்றுக்குள்ள எங்களுடைய இனப்பெரம்பல் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த இனப்பெரம்பல் மாற்றி அமைக்கப்படுகிறதுக்கு அவர்கள் இப்பொழுது இந்த புத்த பகவான் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய போதனையை கைவிட்டு விட்டு இந்த புத்த பகவானை ஆக்கிரமிப்பு சின்னமாக இன்றைக்கு இந்த இடங்களிலே கொண்டு வந்து நாட்டி விட்டு அதனை பின்பு அது பௌத்தம் அதனுடைய தொல்பொருள் விடயங்களை அரசா இருக்கிறபடியே தொல்பொருள் விடயங்கள் மகாவம்சம் என்று புனியப்பட்ட இந்த வரலாற்றை கொண்டு தலைகீழாக மாற்றித்தான் இந்த விடயங்கள் முன்னகர்த்தப்படுகிறது. ஆகவே இது தனியார் காணியாக இருக்கிறபடியால் தனியார் காணியை இராணுவம் ஆக்கிரமித்து கட்டியிருந்தபடியால் அந்த தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பல தளங்களிலும் இந்த விடயங்களை முன்னகர்த்தி வருகிறவர்கள் என்ற தலைப்பில இந்த தையிட்டிவால் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் குருந்தூர் மலைக்கு போராடுறீர்கள், வெடுக்கனாரி மலைக்கு போராடுகிறீர்கள், தையிட்டி உங்களுக்கு தெரியவில்லையா என்ற ஒரு பதிவை போட்டு இந்த போராட்டத்தை நீங்க தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விட்ட அந்த முகப்புத்தகத்தினூடாக விட்ட அந்த செய்திகள் தான் இந்த களத்திலே எங்களை கொண்டு சேர்த்தது. நாங்கள் அந்த காணி உரிமையாளர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் இந்த போராட்டத்தை தயார்படுத்தினார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து கடந்த 20 மாதங்களுக்கு மேலாக வருகிற ஏப்ரல் மாதம் 2 வருடங்களை பூர்த்தி செய்கிறது. ஆகவே இந்த மக்களினுடைய போராட்டம் என்பதனை நாங்கள் எங்களால் ஆன வகையிலே இதனை தயார்படுத்தி இதனை முன்னகர்த்த வேண்டும் என்கின்ற வகையிலே கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த முடிவை எடுத்து அவர்களோடு தொடர்பிலே நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு நான் தையிட்டி நீங்கள் சொன்னது போல என்னுடைய பிரதேசம் நான் தெல்லிப்படை வெளிவடக்கை சேர்ந்தவன். ஆகவே நாங்கள் நேரடியாக போய் இந்த காணி உரிமையாளரோடு பேசி செய்தோம். அவர்களை பல தரப்புகளும் ஏமாற்றிய விடயங்களை நாங்கள் அப்போது மிக ஆழமாக புரிந்து கொண்டு அது உண்மையில ஒரு தமிழரசு கட்சியின் கோட்டை உங்களுக்கு தெரியும். ஆகவே தந்தை செல்வாவினுடைய காங்கிரஸ் தூதியினுடைய அதுக்கு பிறகு வந்த தலைவர்களே அங்கே இருந்து வந்த ஒரு சூழலில் தான் அந்த மக்கள் அந்த அரசியலை நம்பியிருந்து அதில் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து எங்களிடம் அணுகி இந்த விடயங்களை கேட்படியால் இந்த போராட்டத்தை நாங்கள் எங்களை அதை நடத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, அரசியலில் இருக்கிறோம் என்றால். ஆகவே அவர்கள் எங்களை நாடி வந்த பொழுது இதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த விடயத்தை நாங்கள் கையிலேற்றிருந்தோம். நேற்றைய போராட்டத்தில் எவ்வாறு பலதரப்பட்ட கட்சிகளால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, அந்த போராட்டத்தில் எவ்வாறு அவர்கள் பற்றிய பங்கு பெற்றி இருந்தார்கள் என்ற விடயத்தையும் சுருக்கமாகும். இந்த போராட்டம் ஆரம்பிக்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்கின்ற கூட்டங்கள்ல இருந்து அந்த கூட்டங்களையே தடை செய்து கொண்டு இது ஆக்கிரமிக்கப்பட்ட விகாரை நாங்கள் தெல்லிப்பள பிரதேச செயலகத்துல நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில எல்லாம் பிரச்சனை எடுத்து இதனை நாங்கள்லாம் செய்தோம் என்று சொல்லி சொன்ன தரப்புகள் போராட்டத்துக்கு அங்க மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை நிப்பாட்டி போட்டு வந்த தரப்புகள் அனைத்தும் பிறகு இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அரசியலை செய்கிறது என்று ஒதுங்கி கொண்டார்கள். அவர்களுக்கு அங்கே எல்லாவற்றையும் நிப்பாட்டி ஒரு ஆக்கிரமிப்பு விகாரை தான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நியாயப்பாட்டை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் இதற்கு எதிராக நாங்கள் தான் போராடினோம் என்று வந்தவர்கள் அதனை ஒரு அரசியல் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உண்மையிலே இது ஒரு அரசியல் தான்.
அது எப்படிப்பட்ட அரசியல் என்று சொன்னால், இது தமிழ் தேசியத்திற்கான அரசியல், தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல், தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்பு பற்றிய ஒரு அரசியல். உங்களுக்கு தெரியும், இந்த போராட்டம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக ஆரம்பித்ததை இந்த குடியேற்றங்களும் இந்த இனப்பரம்பரை மாற்றுகின்ற செயற்பாடுகளையும் வைத்துத்தான் இந்த ஆயுத போராட்டம். அதுக்கு முதல் இருந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் ஊடாக நடத்தப்பட்ட அந்த சமாதான காலப்பகுதியில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆகவே இந்த வகையில அன்றைக்கு சேர்ந்திருந்தவர்கள், அங்கஜனும் வந்திருந்தார், சரவணபவன் வந்திருந்தார், ஸ்ரீதரன் அவர்கள் வந்திருந்தார்கள். இப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் பலரும் அங்கே இதற்கு ஆதரவு தெரிவித்து, அதற்கு பிறகு இந்த இடத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் செய்கிறது என்று விலத்திக் கொண்டவர் நான் பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், அப்படியாக இருந்தாலும் கூட தையிட்டியில நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டமாக, தொடர் போராட்டமாக, இல்லாட்டி ஒவ்வொரு பூரண தினத்திலும் நீங்கள் வேற ஒரு இடத்துல செய்யறதுக்கோ இல்லாட்டி அங்க தையிட்டியிலே இன்னும் ஒரு இடத்துல செய்யறதுக்கு அந்த தடையும் இல்லை. ஆகவேதான் நான் சொல்ல வருகிறேன், இப்படி தமிழ் தேசிய முன்னணி மக்கள் முன்னணி அரசியல் செய்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு இந்த கடந்த தேர்தலில் மக்கள் இந்த தேசிய நீக்கம் செய்கிறார்கள், இந்த தமிழ் தேசிய நாங்களே குற்றஞ்சாட்டி வந்தது தமிழ் தேசிய நீக்கத்தை தமிழ் தேசிய தரப்புகளாக சொல்லப்படுகிற தரப்புகள் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த அரசியல்ல முன்வைத்த கோட்பாடுகளுக்கு யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக மாற்று அணிகள்ல இருந்து 4 பேர் தெரிவு செய்யப்பட்டு தேசியத்தின் பால் இருக்கிறவர்களாக 2 பேர் இருந்து கொண்டிருக்கிற சூழல்ல தான் இந்த இந்த ஆக்கிரமிப்பினுடைய அந்த அகோரம் தெரிய வருகிறது. ஆகவே இதுல உண்மையில ஒரு அரசியல் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தேர்தல் அரசியலை இந்த 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 மக்கள் ஆணையாக பெற்று இந்த அரசியலை முன்வைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தொழிற்படுகிற ஒரு தரப்பு. அந்த வகையிலே தேர்தல் அரசியல்ல வாக்கு அரசியலங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் அதை நம்பி அரசியல் செய்கிற இல்லை என்ற வகையில நாங்கள் இந்த அரசியலை செய்கிறபடியாத்தான் இந்த மக்கள் இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜேவிபி என்கின்ற இந்த தரப்பு மிக மோசமாக ஒரு இன அழிப்பை செய்வதற்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு துணை போய் இருந்த ஒரு அரசு, வடகிழக்கு பிரிச்ச ஒரு கட்சி, அதே போல காணி அதிகாரம் மாநசபைகளுக்கு இருந்ததாக சொல்லிக் கொள்ளுகிற தரப்புக்கு அந்த காணி அதிகாரத்தையே கொடுக்க முடியாத அந்த வழக்க போட்ட தரப்பு என்று சொல்லி சுனாமி கட்டமைப்புகளை நிறுத்தின தரப்பு, இவ்வாறு ஒரு சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்தினுடைய அந்த 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 முழு வடிவமாக இவர்கள் உருவெடுத்திருப்பதை விளங்கி கொண்டுதான் இதனை தயார்படுத்துறதுக்கு மிக பெரும் அளவில் இந்த இடத்துல அவர்கள் ஒன்றித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் சொல்லுவோம், எதிர்காலத்துல நேற்றைய தினம் சிவில் தரப்புகளாக பல தரப்புகள் அந்த காலி முகத்திடலிலே போராடிய அந்த போராட்ட அமைப்பு, அங்கே இருக்கிற சிங்கள அன்பர்கள் எல்லாம் இது சம்பந்தமாக பல அறிக்கைகளையும் இந்த வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய பேட்டிகளையும் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அங்கே ஆக்கிரமிக்கப்பட்ட நைனாதீவு நாகதீப விகாரையினுடைய காணி ஒன்று அங்கே இருப்பதாகவும் அந்த அந்த விகாராதிபதியும் சொல்லி இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு அங்கே இருக்கிறது என்று சொன்னால் என்னட்ட இருக்கிற அந்த காணியில அவர்கள் கட்டியிருக்கணும், அங்கேதான் அடிக்கல் நாட்டப்பட்டது என்று சொல்லி இந்த தகவல்கள் எல்லாம் உங்களை போன்றவர்கள் இந்த வலையொலியில விழி வலையொலி மூலமாகவும் இந்த தகவல்களை மிக ஆழமாக வடகிழக்கும் புலம்பெயர் தேசங்களிலேயும் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வந்தபடியால் இந்த போராட்டத்துக்கான அந்த அடித்தளம் எங்க விடப்படுது என்று சொன்னால், அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுரகுமார் திசாநாயகவுக்கு முன்னாலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார். அப்பொழுது ஆளுநர் சொல்லுகிறார், இல்லை நான் அவையோட கதைச்சு மாற்றுக்காணியை கொடுக்க தயாராகி இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப மாற்றுக்காணி என்ற அந்த கோரிக்கைக்கு என்னிடம் நாங்கள் தொடர்பாடல் இருக்கிறோம். இவர்களை தயார்படுத்துவதற்கு, இவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குறதுக்கு, சட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு இருக்கிறபடியா அந்த மக்கள் எதை சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுக்கு அறிவித்தல் செய்துவிட்டு தான் போவார்கள். ஆகவே ஆளுநர் ஒரு பிழையான பிம்பத்தை அவர்கள் ஒரு அரசியலுக்காக பாவித்தாரோ இல்லாட்டி தவறுதலா பாவிச்சாரோ தெரியாது, அதுக்கு அவர் தான் மறுபடி சொல்லணும். அது ஒரு மொமெண்டத்தை கொண்டு வந்துட்டது. இது ஒரு பாரிய நயந்திரகுமார் 20 மாதங்களாக செய்து கொண்டு வருகிற அரசியல்ல ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை அவர் சொல்லி ஒரு பொய்யான மக்கள் உடன்படாது. ஏனென்றால் அவர் மிக நெருக்கமாக பாராளுமன்றத்திலும் இந்த விடயங்களை இதற்கு முதல் தடவை பேசியிருக்கிறார். இந்த அண்மை காலத்தில் 1 மாசத்துக்கு முதல் பேசியிருக்கிறார். ஆகவே 31ஆம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் இந்த போராட்டத்தை தயாரிக்கிற அந்த அந்த அறிவித்தல பாதிக்கப்பட்ட மக்களே அதுக்கு பிறகு அவர்கள் யோசிச்சார்கள், இதை நாங்கள் இன்னும் வெளியில பரவலா செய்ய வேண்டும். அவர்களாகவே பத்திரிகையாளர் மாநாடுகளை, ஊடக சந்திப்புகளை வைத்து இந்த விடயங்களை வெளியில கொண்டு வந்து கஜேந்திரகுமாருடைய இந்த அந்த 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 தலைமை, அந்த சட்டம் பாதுகாப்பு சார்ந்து அவர் கொடுக்குற அந்த அரசியல் தலைமைத்துவத்தில் ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கள் வந்தார். இதுல அரசியல் ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த மக்களுக்கான போராட்டத்தை மக்களுக்கான போராட்டமாகவே வழிநடத்தி கொடுத்த தரப்பு நாங்கள் எங்கேயுமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான்
போராட்டத்தை நடத்துகிறது என்று சொல்லி கட்சியினுடைய எந்த ஒரு இந்த இந்த பேனர் என்று சொல்லப்படுகிற இந்த விடயங்கள்லயோ அல்லாட்டி எங்களுடைய அறிவித்தலையோ இருக்காது. ஆனால் விரும்பாமலோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் செயலாளரும் ஊடக பேச்சாளரும் பிரச்சார செயலாளரும் அங்கே இருக்கிறது முன்னணி என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். என்னன்னா உங்களுக்கு கடந்த 15 வருஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த அரசியலை செய்து கொண்டு வருது. ஆகவே இப்ப இந்த மக்கள் கிடந்தெழுந்து இந்த பிரச்சனைகளை வெளியில தாங்களாகவே முன்வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள அவர்கள் வந்திருக்கிறபடியால் இந்த சிவில் தரப்புகளாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்பாலான சிவில் அமைப்புகள் அனைத்துமே அறிக்கை விட்டிருக்கிறது. உங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கிற கட்டமைப்புகள், அதே போல கட்சி என்று எடுத்து சொன்னால் தமிழரசு கட்சியில இருந்த ஸ்ரீதரன் அவர்களும் செல்வமடைக்கிறான் அவர்கள் அவர் வெளிப்படையாக அவர் ஊடகவியல் மாநாட்டை நடத்தி இதற்கு இந்த விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஸ்ரீதரன் அவர்களும் அடைக்கலான் அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அதே போல இபிடிபியினுடைய அங்கத்தவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். வேலன் சுவாமி அவர்கள் வந்திருந்தார்கள். டெலோவினுடைய பிரதிநிதிகளாக அங்கே வந்திருந்தார்கள். இந்த சங்க சின்னத்திலே போட்டியிட்ட அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தின அந்த சங்க சின்ன கட்சியாக அறிமுகப்படுத்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இவ்வாறு பலதரப்பிலையும் இருந்து வந்து குறிப்பா மீனவ சமூகங்கள் மற்றும் கிராமிய ஒத்துழைப்பாளர் சங்கம், காணாமல் போனோர் இந்த கட்டமைப்புகளில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அனைத்து தரப்புகளுமே இதிலே நேரடியாக இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு தான் இந்த வழி தெரியும். ஆகவே விரும்பியோ விரும்பாமலோ இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது. இந்த போராட்டத்திலே அவர்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இவர்கள் ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்தே தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இப்ப இந்த காணியில இருந்து இது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். அதே போல அங்கஜன் ராமநாதன் அவர்களும் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். நாங்கள் இவர்கள் அனைவரையும் ஒரு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்புறம் ஒரு மக்கள் போராட்டமாக அங்க களத்துல இருந்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை மிக கௌரவமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சுதந்திரமும் இந்த போராட்டத்திலே மிக நீங்கள் பார்த்திருப்பீங்க எழுச்சி பூர்வமாக அனைத்து தரப்பினுடைய ஒத்துழைப்போடும் தான் இந்த போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இதுல தயவு செய்து நான் யார் விரையில் என்ற கருத்துக்கு நான் விரையில் எதிர்வரும் காலங்கள்ல அவர்களும் இதுல வருவார்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த கேள்விக்கு போகக்கூடாது. ஆகவே ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டுல இன அழிப்பினுடைய தொடர்ச்சியின் நீட்சியுமாக இருக்கிற இந்த அரசியலை பேசுவதற்கு மக்கள் தயார்பட்டு விட்டார்கள். அரசியல் அந்த 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 ஒன்றிப்பு என்பதும் அந்த அடிப்படையிலிருந்து உருவாகி இருப்பதாக நான் நம்புகிறேன். இதனை தொடர்ந்து கடத்துவதற்கான பொறுப்பு உங்களிடமும் இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நிச்சயமாக இதில் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் எல்லா விடயத்தையும் சொல்ல வேண்டும் என்றதில் அந்த முஸ்லிம் சகோதரர்கள் வருகை அந்த அறிக்கையையும் பார்த்திருந்தேன். மிக அருமையான ஒரு கேள்வி. நான் தவறவிட்ட ஒரு விஷயம். எங்களுடைய சகோதர இன மொழி பேசுகிற இந்த மக்கள் இந்த மண்ணிலே வடகிழக்கு தாயகத்திலே தங்களுக்கான ஒரு அரசியல் கோரிக்கையை முன்வைத்து கடந்த காலங்களிலே இருந்து செயற்பட்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களை அரவணைக்க வேண்டிய தேவை வடகிழக்கிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற எங்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய அரசியல் உரிமையை அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய அந்த அந்த அபிலாசைகளாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே அவர்களுக்கு எது கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இந்த அரசியலை கஜேந்திரன் தலைமையிலான இந்த அரசியல் தலைமைத்துவத்திலே நாங்கள் மிக பக்குவமாக உள்வாங்கி இருக்கிறோம். அந்த வகையிலே தான் யாழ்ப்பாண முஸ்லிம் சங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த சங்கம் கடந்த பல தேர்தல்களிலும் இந்த பல போராட்டங்களிலும் எங்களோடு சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து மிக நெருக்கமாக அவர்கள் உறவாடியவர்கள். அந்த வகையில தான் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், முஸ்லிம் இளைஞர்கள் அமைப்பு என்று சொல்லி நான் நேற்றைய தினம் அங்கே அந்த காலையிலே அந்த அமைப்பினுடைய முஸ்லிம் இளைஞர்களாக என்கின்ற அமைப்பினுடைய தலைவரோடு நான் பேசியிருந்தேன். அவர் நிச்சயமாக பின்னேறம் அந்த போராட்டத்தை வலுப்படுத்த களத்துக்கு வருவதாக சொல்லியிருந்தார். ஆகவே குறிப்பாக இந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் களைந்து இந்த தாயகத்திலே இருக்கின்ற ஒடுக்குமுறைகளுக்கு போராட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு முஸ்லிம் மக்கள் இந்த இடத்திலே எங்களோடு கைகோர்த்து இருக்கிறார்கள். ஒரு பாரிய சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய உங்களுக்கு தெரியும் கண்டியில உகன வேறுவடையில நடந்த அந்த முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை, இந்த அனைத்து வன்முறை, அதாவது அவர்களுடைய ஜனாசாக்களை எரித்த அந்த வரலாற்றை கூட ஒரு தனிநபர் பிரேரணையாக பாராளுமன்றத்திலே முன்வைத்து முஸ்லிம் மக்களினுடைய அந்த ஜனாசாக்களை எரிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஏர்ஜென்ட் மோஷன் என்று சொல்லப்படுகிற அவசர அந்த நகர்த்தல் திட்டத்தை கொண்டு வந்தவர் கஜேந்திரகுமார் அவர்கள். அவர் மீது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கிறது. ரிஷாட் பதுவுதீன் அவர்கள் ஒரு முறை சந்தித்த பொழுது சொன்னார், கஜேந்திரகுமாருக்கு சொன்னதாக கஜேந்திரகுமார் சொல்வார்கள், நீங்கள் வடகிழக்கினுடைய முஸ்லிம் தலைவராக ஆகிவிட்டீர்கள், உங்களுடைய நடவடிக்கைகள் மிக காத்திரமாக அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள்,
ரிஷாட் பதியினுடைய கைதிலே கூடி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை அவர் கொழும்பிலே கூட்டி அவருடைய கைது நியாயமற்றது என்கின்ற வகையிலே அந்த விடுதலைக்காக போராடிய ஒருவருடன் தான் இந்த 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 விளக்கத்தை விளங்கி கொண்டவர்கள் இந்த நேர்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு பின்னாலே அரசியல் கலப்பற்ற வகையிலே இனத்துக்கான போராட்டமாக இந்த தமிழ் இனத்தினுடைய அரசியலாக இருக்கலாம். அந்த வகையிலேயும் அவருடைய கடந்த கால கலந்துரையாடலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனை நம்பி முஸ்லிம் மக்களுக்கான அந்த அரசியல்ல நாங்கள் ஒரு அவர்கள் வேண்டிய விதத்திலே அவர்களுடைய அபிலாசைகளை நாங்கள் கொண்டு நகர்த்துவோம். அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் அவர்களுக்காகவும் தமிழ் தேசிய இனமாக நாங்கள் குரல் எழுப்புவோம் என்ற ஒரு நம்பிக்கையை கஜேந்திரகுமார் அவர்கள் கட்டியெழுப்பி இருக்கிறார். இது நாங்கள் கேட்டோ யாரும் பேசியோ வந்ததல்ல, இயல்பாகவே அவ்வளவு நெருக்குவாரத்துக்களை விரைந்து இந்த அறிக்கைகளை விட்டு இந்த இரண்டு தரப்பு யாழ்ப்பாணம் முஸ்லிம் சங்கம், ஜப்னா முஸ்லிம் அசோசியேஷன், அந்த இளைஞர் அமைப்பு, இது ரெண்டும் பலமாக இன்றைக்கு உருவாகி கொண்டு வர அமைப்பு, அந்த அமைப்பு இதுல கைகோத்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நான் இந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு, வடகிழக்கு பறந்திருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்லணும். உங்களுக்கான போராட்டத்தை தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டம் எவ்வாறு நகர்த்தியதோ அதே போல மிக ஆழமாக இந்த போராட்டத்தை நாங்கள் உங்களுடைய அரசியலை வென்றெடுப்பதற்கான போராட்டத்திலே உங்களோடு கைகோர்த்து நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய தலைமையினுடைய அரசியல் செல்நறியாக இருக்கிறது. நிச்சயமாக உறவுகளே, அந்த முஸ்லிம் சகோதரர்களுடைய கருத்துக்கள் கூட இந்த தையிட்டி போராட்டம் தொடர்பான காணொளி வலைவொலியில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்களுடைய கருத்து அவர்களே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் நான் இதில் பதிவு செய்து கொண்டு, காண்டிவன் அவர்கள், நீங்கள் தொட்ட அந்த இடத்திலிருந்தே வர வேண்டி இருக்கின்றது. அந்த வடக்கு மாகாண ஆளுநர் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறுக்கிட்டு கதைத்ததை தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சார்ந்து சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் இப்பொழுது வேறு விதமாக மக்களை மடைமாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் பேசிய அந்த காணொளி என்பது சமூக வலைதளங்களில் மக்களால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றது. அவர் அதன் தொடர்ச்சியாக இவர்கள் கட்டும் பொழுது எங்கே போனார்கள் என்றும், அது மிக முக்கியமான விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும். ஒரு பிரதானமான ஒரு சட்டத்தரணியும் கூட, இவர்களிடம் சட்டத்தரணிகள் கூட இருக்கின்றது, ஆனால் ஒரு வழக்கு கூட போடவில்லை என்று பல்வேறுபட்ட விடயங்களை, இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இது நீங்கள் அந்த தரப்பாக ஒரு சட்டத்தரணியாக, அதுவும் இதில் ஒரு விவாதத்தில் ஒரு ஆணித்தரமான விவாதங்களை நீங்கள் முழுமையாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தரணி, இந்த எம்பியினுடைய, இந்த அர்ஜுனா என்று சொல்லப்படுகின்ற தமிழினத்தின் சாவக்கேடாக பார்க்கப்படுகின்ற இந்த எம்பியினுடைய செயல்பாடு என்பது அவர் என்னென்றால் ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தை புறக்கணித்தது கடுமையாக சாடியிருந்தார். அதே போன்று இந்த போராட்ட களத்தில் கஜேந்திரன் எம்பியாக இருக்கும் பொழுது அவரை தூக்கி கொண்டு போனதை கூட கிண்டல் அடித்திருந்தார். இப்படியான இந்த நபர் இப்பொழுது ஒரு வழக்கு கூட போடவில்லை, இவர்கள் எல்லாம் நடிக்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இதை ஒரு சிலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். நடந்தது என்ன, நீங்கள் சொல்லுங்க. இவர் உண்மையிலே ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு முகவராக இங்கே நுழைக்கப்பட்ட ஒருவர். இதை நாங்கள் மிக பொறுப்போடு சொல்லுகிறேன். மற்றது, இந்த தமிழ் தேசிய அரசியலை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி புலனாய்வினுடைய துறையோடு இலங்கை ஸ்ரீலங்கா அரசினுடைய புலனாய்வு துறையினோட இறக்கப்பட்ட ஒருவர். இதை மிக சான்றாதாரங்களோடு உங்களுக்கு முன்வைக்க முடியும் என்று சொன்னால், அவர் கஜேந்திரகுமார் இந்த விகாரையை இடிக்கிறதுக்கு கூப்பிடுறார் என்று சொல்லி தானாக ஒரு விஷயத்தை சொல்றார். அதுக்கு பிறகு தானாகவே ஒரு பதிவை போட்டு கஜேந்திரகுமார் புன்னம்பலம் போட்டதாக நாளைய தினம் அவருக்கு விசாரணைக்கு வர சொல்லி கஜேந்திரகுமார் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த போட்ட பதிவு, இதனை நான் பொறுப்போடு சொல்கிறேன். புலனாய்வு துறையோ இந்த இலங்கையினுடைய கட்டமைப்பு சைபர் கிரைம்ல விசாரிச்சிருக்க வேண்டியது அவரே உருவாக்கி அவரோடு இருக்கிற நபர்கள், புலனாய்வு துறையை அவரை வச்சு இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய நிராகரிப்பை செய்கிறதுக்கு இன்றைக்கு புதியொருவராக ரக்கப்பட்டிருக்கிற ஒருவர். அவருடைய தகப்பனர் இருந்த விடயங்கள், அது சார்ந்த அவரே தகப்பனர் 3 மாசம் உங்களுக்கு கூட்டுக்க வச்சிருந்த போராட்டம் என்று சொல்லுகிற வகையிலே மிக மோசமாக இந்த போராட்டத்தை தேவையில்லாத இடங்களில் நாம் எடுத்து செய்கிற ஒருவர். அவர் உண்மையிலே ஒரு மனநோயாளி என்று சொல்லுகிறார்கள். அதுலதான் ஒரு சின்ன திருத்தம். இவர் ஒரு மனநோயாளியாக காட்டப்பட்டு கொண்டு சொல்லப்படுகிற இந்த அரசியல் மிக பாரதூரமானது என்றதை நாங்கள் வழங்கிக் கொள்றோம். இந்த அரசியலை நாங்கள் மிக இலகுவாக கடந்து விடுவோம். நாங்கள் வழக்கு போட இல்லை என்று சொல்லி அது வழக்கு சட்டத்தரணி அந்த பிள்ளைபாம் எங்க படிச்சதோ தெரியாது, அந்த பிள்ளையும் ஏற்றி கொண்டு அதுக்கு சட்டம் தெரிஞ்சதாக கொண்டு திரிகிறார். ஒரு விஷயத்தை நீங்க வழங்கி கொள்ளுங்க. இன்றைக்கு சுமந்திரன் ஒரு சட்டத்தரணியாக சொல்லிக் கொண்டவர். அதுலதான் நீங்கள் என்னையும் அவரையும்
கொஞ்சம் விலத்தி பார்க்கிற மாதிரி என்னுடைய ஆளுமை சார்ந்து நீங்க சிரித்த கருத்தை நான் மக்களுக்கு சொல்ற அந்த வாதத்துல இருந்தா நீங்கள் அந்த கணிப்பை கொண்டு வர முடியும். ஒரு இனத்துக்கான வழக்கு கன்னியா வெந்நீர் வழக்கு என்னிடம் இருந்தது, வெடுக்குநாரி மலை வழக்கு என்னிடம் இருந்தது. அதிலே மிக மோசமாக தர்மநதிகள் எத்திக்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்று சொல்றார்கள். அதுக்கு மாறாக அந்த வழக்குகள்ல பூந்து அந்த மக்களுக்கு ஏதோ காணி எடுத்து கொடுக்குறேன் என்று சொல்லி கன்னியா வெந்நீர் வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கிரவுன் லேண்ட் அரசு முடிக்குரிய அரசு கொடுத்திருந்த அந்த உரித்தை கூட இல்லாமலாக்கி வெறுமனே 10 பேர்ச் லேண்ட் என்று சொல்லுகிற ஒரு பரப்பு 1.5 பரப்புக்குள்ள அந்த கோயில் காணியை கொடுத்து விட்டு மிச்ச காணிகள் எல்லாமே பறிக்கப்பட்டு சிங்களத்திடம் தாரவாக்கப்பட்ட வழக்கை செய்தவர் தான் எங் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக இருந்து நிராகரிக்கப்பட்டவர். வெடுக்குநாரி விலைக்கு வந்தார். நாங்கள் சிவராத்திரிக்கு போராடி நாங்கள் அந்த களத்திலே போய் போராடி வழக்கையும் அந்த தடைகளை நீக்கி நாங்கள் போராடுகிற பொழுது அதுக்குள்ளேயும் புகுந்து அந்த வழக்கை எடுத்து இன்றைக்கு சிவராத்திரி வரப்போது சிவராத்திரிக்கு மக்கள் புகாழ முடியாத வகையில வழக்க செய்தார். இவ்வாறு பல வழக்குகளை வடகிழக்கு பிரிஞ்ச வழக்குல எதிராக ஜேவிபி போட்ட வழக்குக்கு எதிராக இருந்து அந்த வழக்குல வாதாடி வடகிழக்கு பிரிப்புக்கு இருந்த வழக்குல இவர் தான் இருந்தார். ஆகவே காணி மாகாணங்களுக்கு இல்லை என்ற வழக்கிலையும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்ந்து இவர் தான் இருந்தார். ஆனா எங்கேயுமே இந்த விஷயங்களை அவர் இந்த டிப்ளோமேட்ஸ் ராஜதந்திரிகளை சந்திக்கிற பொழுது கூட இந்த நீதித்துறை செய்கிற அநியாயத்தை அவர் இன்றைக்கும் பேச மாட்டார். ஆகவேதான் வழக்க கையிட்டி வழக்க போடுற மண்டை வையுங்க. அந்த வழக்க இந்த தோற்கடிக்கப்பட்ட நபரும் எடுத்து வழக்கு எடுத்ததாக முன்னாள் அந்த தவிசாரர் சொல்லி இருப்பார். வழிவடக்கினுடைய தவிதாரர் அவர் 3 வருஷம் அந்த வழிவடக்கு பிரதேச சபை 18ஆம் ஆண்டுல இருந்து 4 வருடங்களோ 5 வருடங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை வழக்கு போடுவதாகவே இந்த மக்களை ஏமாற்றி அவர்களுடைய ஆவணங்களை தங்கள் கைவசம் வச்சு அவர்கள் சொல்லி வந்த அந்த வீடியோ அந்த கிளிப்புகளை நீங்கள் பார்க்கலாம் மிக ஆழமை. ஆகவே இவ்வாறும் ஏமாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் எங்களிடம் வருகிறார்கள். ஆகவே வழக்க போட இல்லை என்று அவருக்கும் தெரியும். இந்த பல வழக்குகள்ல தோற்று சிங்கள பௌத்த பேரணவாதம் இதை விடாது என்று சொல்லி இங்கே உங்களை கொண்டு வழங்கிக் கொள்ளோடும் பௌத்த விகாரை அங்க கட்டப்பட்டிருக்கு. விகார கட்டப்பட்டிருக்கு என்று சொன்னால் அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 9க்கு கீழே பௌத்த மதம் அரச மதம் என்பதும் அந்த அரச மதத்தை போற்றி பாதுகாக்க வேண்டியதும் அரச கடமை என்று சொல்லப்பட்டது. அந்தந்த விகாரையை கட்டி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இனப்படுகொலை செய்த பிசிக்கல் இனப்படுகொலை பௌதிக ரீதியில மக்களை இனப்படுகொலை செய்து ரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில புதைச்ச சவேந்திரடி சில்வாதான் இப்ப அந்த இராணுவ அந்த கட்டமைப்புக்கு உள்ளாலேதான் அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டின மேசன்மார் இராணுவத்தில் இன்றைக்கு அந்த விகாரை என்ற பேரும் இலங்கை இராணுவத்தினாலே கட்டப்படுத்து கொண்டு நடாத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை. இன்றைய தினம் பௌத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் இராணுவத்தினர் இனி எங்களால கொண்டு போயிடலான்னு சொல்லி கையளிக்கிறதாக அரசு பொறுப்பேற்கிற ஒரு நிலைமைக்கு அது போயிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க ஆழமா விளங்குவோம். சரியா? இன்றைக்கு அது ஒரு அரச மதம் என்றும் அரசு போட்டி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா நான் எனக்கும் ஆனந்தனுக்கு விடையில காணி வழக்கண்டா நாங்கள் போகலாம் ஒரு மாவட்ட நீதிமன்றம். இப்ப எங்களுக்கு எதிராளியாக இதுல போட வேண்டியவர் சவேந்திரடி சில்வாவும் அந்த பிக்குவும். ஏன் அவையிட்ட உரித்தில்ல, காணியின் உரித்தில்லை, ஆனா உடமையில இருக்கிறவர், உடமையில கட்டினதவர், அந்த போர்டுல அவர் பேர் இருக்கு, அடிக்கல் நாட்டினதவர், செய்தது அனைத்துமே அரசும் இந்த கட்டமைப்பு. ஆகவே இப்ப இந்த வழக்கை நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா உங்களுக்கு தெரியும் அரசியல் சார்ந்த ஒரு சட்டத்துல சொல்லுவாங்க ஒரு சட்ட ஆட்சேபனை எடுக்கலாம். மாவட்ட நீதிமன்றத்துல எதிராளி தரப்பு நாங்கள் இப்ப வழக்க போட்டுட்டோம் என்ற டீட வச்சு நான் காணிக்கு சொந்தக்காரன் இந்த வழக்கு நான் கொண்டே போட்டு இந்த பிக்குவையும் இந்த இராணுவ தளபதி அவர்களையும் நாங்கள் இதுல எதிராளிகளாக சேர்த்து இந்த வழக்க போட்டு வழக்க தாக்கல் செய்தால் இராணுவ தளபதியினுடைய சார்பில் சட்டமாதிபர் தான் பெறலாம். இல்லாட்டி சட்டமாதிபர் சார்ந்து ஆரோ ஒரு அங்கே எடுப்பின முதலாவது பிரிலிமினரி அப்ஜெக்ஷன். இது ஒரு புத்த கோயில் சம்பந்தமானது. இந்த புத்த கோயில் இராணுவத்தினுடைய வழிபாடுக்கு கட்டப்பட்டது. இங்கே தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இருக்குது. மற்றது அரசியல் அமைப்புல 9ஆம் உறுப்பினர்ல சொல்லப்பட்டிருக்கிற பௌத்த மதத்தை போற்றி பாதுகாக்கிறது அரசினுடைய கடமை. ஆகவே அரசியல் அமைப்புக்கு உள்ள இருக்கிற ஒரு விஷயம் மாவட்ட நீதிமன்றத்தால தீர்க்க முடியாது. இது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுவதன் மூலமான இதுக்கு அரசியல் அமைப்பை பொருள்கோடல் செய்வதற்கான அதிகாரம் இப்படி 1000 வழக்குகள் இருக்கு. கொடிகாமத்துல இருக்கிற கேம்பை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கேம்பை தனியார்ல இதுல இராணுவம் கையை வச்சிருக்கு. தனியார் ராணி வழக்க கொண்டு இவர் தான் போட்டார். இந்த தோற்றவர் ஆலோசனைகளை சொல்லி அந்த வழக்குல அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லிச்சுது டிஃபென்ஸ் எடுத்தாங்களா அவங்க இராணுவ தளபதி தேசிய பாதுகாப்புக்காக ஒரு கேம்ப் இருக்கு. நீதிமன்றம் வழக்க தள்ளுபடி செய்து போட்டு சொல்லிச்சுது
தேசிய பாதுகாப்புக்காக காணி எடுக்கப்பட்டிருக்கு. காணி சுயரிப்பு சட்டத்துக்கு எடுக்க இல்லை, தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் என்று சொல்லி வழக்க தள்ளுபடி செய்து இனி அவருக்கு போராடுற உரிமையும் இல்லை என்று சொன்னா வழக்கில் ஏதோ உரித்து இருக்கின்ற அங்க போய் உரித்தையும் இல்லாம ஆக்கி கொண்டார். இப்ப இவர்கள் சொல்லுகிற விஷயம் மிக நாசூக்காக விகாராதிபதி சொல்லுகிறார், போலீஸ் சொல்லி நீங்களே வழக்கு போடல உங்கள்கிட்ட காணி. நான் கேட்கிறேன், நான் எனக்கு உறுதி சகல ஆவணங்களும் அதில் அது சம்மதமா இருக்கு, நான் இவ்வளத்தையும் வச்சு கொண்டு வழக்கு போட வேண்டும் என்று சொல்லி என்ன வழக்கு போட வச்சு இந்த ஆட்சேபனைகளை அவர்களை எடுக்க வச்சு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து போட்டு நாங்கள் போராடுற உரிமையும் இல்லாமல் ஆக்குறதுக்கான முயற்சியை செய்யற இந்த அரசியலை தெரியாமல் கஜேந்திரகுமார் அந்த தளத்திலே இல்லை. சரிதானே? இதை ஆகமாக விளங்கி கொண்டுதான் கலைஞர் அந்த தளத்திலே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு விடயத்தையும் சட்டத்துல மிக புலமை உள்ளவர். ஒவ்வொரு விடயத்தை தையிட்டி வேலைக்கு போராடலாமா இல்லையான்றது மிக ஆழமாக யோசிச்சார். யோசிச்சது பிறகு சொன்னார், இது நான் போராடித்தான் ஆகுவார். ஆகவே ஒவ்வொரு விட ஏன் வழக்கு போட இல்லை என்று கேட்கிறவர்களுக்கும் இதுல அரசியல் இருக்கா என்று சொல்லுகிறவர்களுக்கும் கட்டு மட்டும் என்ன செய்தீர்கள் என்றதுக்கும் கஜேந்திரகுமாருக்கு தான் படி இருக்கு. நாங்கள் அங்க போனால் பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எங்கள்கிட்ட வரமாட்டோம். அது தமிழரசு கட்சியினுடைய கோட்டையாக இன்றைக்கே பாப்பீங்க. அதுல இருக்கிற காணி உரிமையாளர் கதை கேட்க சொல்லி நான் தமிழரசு கட்சிக்காரன் தான், ஆனா சைக்கிள் தான் போராடினது. சைக்கிள் இதுல அந்த தவிசாளராக இருந்தவர் அவரை சந்திச்சு அவர் தான் இதுக்கு பொறுப்பே சொல்லணும்னு சொல்றாங்க. என்னடா அவர்கிட்ட அனுமதி பெறாமல் அவருடைய எதுவுமே இந்த டொய்லெட்டை கட்டையில அது என்னடா நிலத்தடி நீரை எடுக்கிற இடத்துலதான் யாழ்ப்பாணம் இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுக்கணும். டொய்லெட்ல இருந்து இத்தனை மீட்டருக்கு அங்கால தான் கிடத்த கட்டையில நீங்கள் கிடத்த. ஆனால் அந்த அனுமதியும் இல்லாமல் அங்கே வினசல ஊடகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றா இவர்கள் தானாகவே பிரதேச வகுக்கலாம். நீ எப்படி கட்டினீங்க? ஆகவே இந்த கட்டிடம் கட்டுவதற்கான அனைத்து சூழ்ச்சிகளையும் இவர்கள் செய்து முடிச்சு விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் அரசியல்ல ஒரு அவநம்பிக்கை வச்சுக்கொண்டு எங்களை அணுகி நாங்கள் இந்த போராட்டத்தை மக்களுக்கான தேசிய இனத்தினுடைய இந்த அரசியல் அடையாளத்தை மக்களுடைய காணிகளை மீட்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில இந்த காணியை மீட்கிறதுக்கான போராட்டத்துக்கான தத்துவத்தை முன்னகர்றதுக்கு ஒரு வழக்க போட்டு இந்த மக்களோட காணியை பறை கொடுத்து போற அரசியலை நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுக்கு அது செய்ய தெரியும். சரிதான், இந்த இன அரசியல். ஆனால் இந்த இனம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா உரிய தலைமத்துவத்தை வழங்கி இந்த நீதிமன்றத்தில் இதை செய்வோம். உண்ட சொல்றோம், இதுல எது அரசியல்ன்றதை மக்கள் தீர்மானிச்சு கொள்ளும். எதிர்வரும் உள்ளூராட்சி சபையில நீங்கள் யாருக்கும் பார்க்க போறோம். வந்தவர்கள் அங்க உள்ளூராட்சிக்கு வந்தார்களோ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தான் வந்தார்களோ இல்லை என்பதற்கு மக்கள் மறுமொழி சொல்லட்டும். அடுத்த எதிர்வரும் காலங்களில் அவர்கள் போராட்டத்துக்கு நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுத்துதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லாட்டி மக்கள் பதில் சொல்வார். எங்களை பொறுத்தவரையில அடுத்த தேர்தல் என்பது அல்ல இலக்கு. இந்த இனத்துக்கான அரசியல்ல இந்த தேசம் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த காணி உரிமையாளர் ஒருவர் ஒரு வயசுல அந்த காணியிலிருந்து போய் தன் பிள்ளையோட அங்க வரைக்கும் பிள்ளைக்கு ஒரு வயசு திரும்ப அவர் விதை அந்த பிள்ளையோட சேர்ந்து இரண்டு அந்த இளமை இல்ல இருக்கிற அந்த தம்பதிகளாக இருந்து போராடுகிறார்கள். அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. ரெண்டு பேரும் இந்த கட்டிடக்கலை துறையிலையும் குவான்டிட்டி சேவை என்று சொல்ற ரெண்டு துறையிலையும் பட்டம் பெற்று புலமை பெற்றவர்கள். அவர் கணவன் இன்றைக்கு தொழிலில் இழந்திருக்கிறார். மனைவிக்கு பாரிய அச்சுறுத்தல்களுக்கு பத்தியான நிற்கிறவர். ஆகவே இதுக்கு ஒரு நேர்மையான தலைமைத்துவமாக வழக்கண்டா எங்களுக்கு தான் வழக்கு. நாளைக்கு கஜேந்திரகுமாருக்கு தான் வழக்கு. நாளைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் இந்த போலியான முகநூலுக்காக. ஆகவே இந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்துதான் இன்றைக்கு இந்த பேரெழுச்சியாக இந்த விஷயம் நகர்த்தப்பட்டது. ஆகவே இதே வழக்கு போடுறேன் என்று சொல்றவைக்கு தயவு செய்து சொல்றோம். இந்த போராட்டம் தொடங்கினதுக்கு பிறகும் 2-3 நாளைக்கு முதலும் இந்த மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஏன் இந்த மக்கள்கிட்ட 4-3 பேர் அணுகின தரப்பு கேட்டிருக்கு, ஏன் வழக்கு போடக்கூடாது, நீங்க வழக்கு போடலாம் தான். நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொண்டு வரோம். அதுக்கு மேலதிகமாக இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெவ்வேறாகவும் தனித்தனியாகவும் கூட்டாகவும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திச்சிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தரப்பில்லை, செயல்ல மட்டும் காட்டுவோம், பதவிக்கு வந்தா செய்வோம். அப்ப உங்களோட ஜனாதிபதி தானே ராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் தலைமை அதிபதியா இருக்கிறார். அப்ப காணியை விட சொல்லி நீங்கள் இன்றைக்கே செய்யலாம் தானே, 1 மாசம் இருக்குதானே தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஆகவே விட்டுத்தாருன்னு சொன்னா இல்ல, எங்களுக்கு பாராளுமன்றத்திலையும் பலம் வேணும், செய்யுங்கோ. காணாமல் போனோக்கான கேள்வியை கேட்கறதுக்கும் இந்த பறிக்கப்பட்ட காணிகள் ராணுவ ஆக்கிரமிப்புக்காக காணாமல் போறவர்களை கண்டறியறதுக்காக கூட மீட்புக்காக கைதிகள் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக எல்லாத்துக்கும் போராடுற ஒரு தரப்பு தான் நாங்கள். எங்களுக்கு வந்தா நாங்க செய்வோம் என்று சொன்ன இந்த என்பிபியினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய தரப்பு இன்றைக்கு போனை ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். இதுதானே வேண்டிய அரசியல். இன்றைக்கு கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லி கொண்டு வரார், இது உள்ளூராட்சி சபைக்கு செய்கிற அரசியல். நாங்கள் 15 வருஷமா இந்த மக்கள்கிட்ட செய்து கொண்டு வரோம். அவருக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்றோம். உங்களுக்கு அது உள்ளூராட்சி அரசியலா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில இந்த இன அழிப்பினுடைய தொடர்ச்சியும் நீட்சியுமாக செய்யப்படுகிற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அரசியல். நீங்கள் சந்திரசேகராக இருக்க விரும்புகிறீர்களா, சந்திரசேகராக இருக்க விரும்புகிறீர்களா,
சேகரமாக இருக்க விரும்புகிறீர்களா, சேகராக இருக்க விரும்புகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் எங்களுக்கும் அதே மாதிரி அந்த அதிகாரம் இருக்கு. நாங்கள் தமிழர்களாக இந்த பூர்வீக நிலத்துக்கு உரித்துடையவர்களாக ஒரு தமிழ் தேசிய இனமாக இந்த தேசத்துக்கு தேச அங்கீகாரத்துக்கு உரித்துடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பல மடங்கு உயிர் தியாகங்களை செய்து விலைகளை கொடுத்திருக்கிறோம். ஆகவே தயவு செய்து இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் இந்த அதாவது பாராளுமன்றத்திலே நீங்கள் செய்த இந்த அரசியல் சித்து விளையாட்டை தயவு செய்து என்கிற மக்களோடு செய்ய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். உங்களை முழுமையாக உங்களுடைய முழு உருவத்தையும் வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த அரசியல் ஆற்றலும் எங்களிடம் இருக்கிறது. நீங்கள் 13 நிராகரித்தவர்கள், 13 நாங்கள் இல்லை, எங்களோட தரப்பு ஏற்றுக்கொண்டதை கூடி மறுத்த, அதாவது தமிழ் தேசிய தரப்புல இருக்கிற மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டதை கூடி நிராகரிக்கிற தரப்பு. சுனாமி கட்டமைப்புகள்ல புலிகள் தென்பகுதிக்கு கொண்டே உணவு கொடுத்தார்கள். தமிழ் மக்களுக்கு உணவு கிடைக்கக்கூடாது என்று அந்த கட்டமைப்பை நிறுத்தினவர்கள், காணி அதிகாரத்துக்கு நிறுத்தினவர்கள். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி போரை நிறுத்துவதற்கான முயற்சி நடந்த பொழுது போரை நிறுத்தக்கூடாது என்று அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவை அரசியல் ஜனாதிபதியாக்கிய இந்த அனுரகுமார திசாநாயக்க தான் அந்த முடிவை எடுத்திருந்தார். இதை நான் மிக அழுத்தம் சொல்லுகிறேன். அவர் சொன்னார் 13ஆம் திருத்த சட்டத்துக்கு அது ஒரு விச ஜந்து, அந்த விச ஜந்தினுடைய பல்லை பிடுங்கியோ காதை நறுக்கியோ பாலை வெட்டியோ பிரயோசனம் இல்லை, முழுமையாக அடிச்சு சாக்காட்ட சொன்னார். இப்படியானவர்களுடைய கையில இருக்கிற அரசியலை வெளிப்படுத்துற காலம் எங்களுக்கு இது முற்று முழுதான நியாயப்பட இந்த பௌத்தத்துல எஞ்சி இருக்கிற எவனுமே நேர்மையானவன் அல்ல. அதிலே குறிப்பாக இந்த என்பிபி சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஜேஆர் பேச வந்தார். புலிகளுடைய அந்த ஆயுதத்தினுடைய உச்சப்பலத்தின் தியாகத்தினூடாக அதனை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி ஜேஆர் பேச வந்தார், பிரேமதாசா பேச வந்தார், சந்திரிகாமையார் பேச வந்தார், மஹிந்த ராஜபக்ச பேச வந்தார். அனைத்து பேரும் பேசிக் கொண்டிருக்க அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் குழப்பி இந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் பயங்கரவாதம் என்று சொல்லி அந்த போராட்டத்தை ஒடுக்க முனைந்த தரப்பு இன்றைக்கு பதவி ஏறியது. இது எங்களுடைய கடைசி நிராகரிப்பாக நாங்கள் இதனை செய்தோம் என்று சொன்னால் இந்த அரசியலில் இருந்து நாங்கள் மீண்டெழுவோம். அந்த அரசியல் தான் செய்ய வேண்டியது. ஆகவே இங்கே இந்த காணிகளுக்கான வழக்குகள் என்பதனை கோருகிற தரப்புகள் இந்த மக்களை அப்பாவிகளாக இந்த வழக்குகளில் கொண்டே போட்டு இந்த வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிற வழக்காக்கி போராடுகிற தத்துவத்தை இல்லாது செய்கிற அந்த நிலைமையை ஏற்படுத்தி ஒற்று நபர்கிட்ட நான் கேட்கிறேன். இந்த வழக்க போட இல்லை என்று கேட்கிறவர்கள் 6வது இந்த மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற வழக்க வெண்டு காணியை மீட்டு தருவோம் என்று சொன்னால் தயவு செய்து நீங்க அந்த பொறுப்பை எடுங்க. முழுமையாக இந்த மக்கள் ஒத்துழைப்பை உங்களுக்கு நாங்கள் பெற்றுத்தர தயாராரு. எனக்கும் ஒரு சந்தேகம், உண்மையிலேயே சட்டத்தரணி காட்டியவர்களே, இந்த பௌத்த சாசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் ஒரு பௌத்த பிஹாரை கட்டினதுக்கு எதிராக வழக்கு தொடுத்தால் அது சாதகமாக அமையுமா? நிச்சயமா இல்ல. அதான் சொல்லுவாங்க. சொன்னது பௌத்த மதம் பண்றது அரச மதம், போட்டி பாதுகாக்கிற மதம். இப்ப என்னன்னா ஆக்கிரமிப்புக்குள்ள காணி ஒன்றை சுவீகரிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, காணி சுவீகரிப்பு சட்டம். இன்றைக்கு நான் இருந்து கொண்டிருக்கிற இந்த சொந்த காணியையும் ஒரு பொது தேவைக்காக அரசு சுவீகரிக்கலாம். அதுதான் சட்டம், எல்லா இடமும் இருக்கிற சட்டம். ஒரு வீதி அழிப்புக்கு, ஒரு பேருந்து நிலையம், ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மருத்துவமனை, இந்த வகையில நீங்கள் அமைக்கலாம். ஒரு தனியார் காணியை சுவீகரிச்சு அதற்கு நட்டஈடு வழங்க. ஆகவே இதுதான் இருக்கிற சட்டம். அப்ப காணி சுவீகரிப்பு இலங்கை அரசியலமைப்பினுடைய 9வது உறுப்புரை ஒரு தனிய அத்தியாயம், அது மட்டும்தான் இருக்கு. சிங்கள பௌத்த, அதாவது பௌத்த மதம் அரச மதம். அந்த பௌத்த மதத்தை போற்றி போஷித்து பாதுகாப்பது அரசினுடைய கடமை. அவ்வளவுதான் விஷயம். இப்ப வேற ராணுவம் அமைச்ச விஷயத்துல ராணுவம் தான் கையளிக்க போகும். அப்ப உடமையார்கிட்ட இருக்கு, உரித்து என்று சொல்லுகிற உரித்தார்கிட்ட இருக்கு. ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புல இருக்கிற கட்டமைப்பிட்டு தான் இந்த ஆக்கிரமிப்பு இருந்தது. இப்ப ராணுவம் புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருக்கு இதை கையளிக்க போறாராம். இனி எங்களால கொண்டு நடத்த, ஏன்னா நாங்க போராட்டம் ராணுவத்துக்கு நாங்க சொல்றோம் இனப்படுகொலை, ராணுவம் இனப்படுகொலையை தொடர்ந்து செய்யுது. கட்டமைப்பு சார் இனப்படுகொலைக்கு ராணுவம் தான் இதை பாதுகாப்பு கொடுத்து ஆக்கிரமிப்பை செய்யுது. இதுல ராணுவமே கட்டிடத்தை கட்டுது. ராணுவத்தினுடைய மேசர் மொரட்டுவர இருந்து பேராசிரியர்கள் 2 பேர், சிங்கள பெரும்பான்மையினத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் இந்த கட்டிடத்துக்கான வரைபடத்தை கீறியிருக்கிறார். அவை உண்மையில இதுக்கு உரிய உறுதிகளை ஆவணங்களை பரிசீலித்ததுக்கு பிறகு அதனுடைய என்ன நில அளவையாளருடைய வரைபடம், அதுதான் கட்டிடத்தை கீறலாம். இதெல்லாம் தகர்க்கப்பட்ட இடத்துலதான் இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஆகவே இந்த வழக்கை நாங்கள் கொண்டு போறோம் ஒரு சிவில் வழக்காக, காணி வழக்காக. நீங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதை எதிர்பார்க்கிறாண்டா அவர்கள் அங்க எடுக்க போறதே இது பௌத்த மதம் கோயில்,
ஆகவே நீங்கள் இது அரசனுடைய மதம் என்று சொல்லி எந்த ஒரு விண்ணப்பம் உச்ச நீதிமன்றத்தில் செல்லப்பட்டாலும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். என்ன ஏற்கனவே காணியில் ராணுவ பாதுகாப்புக்கு எடுக்கப்பட்ட அந்த ராணுவ பாதுகாப்புக்குள்ளேதான் இந்த விகாரை அமைச்சு போட்டு வெளியில வரைக்கும் ஒரு பிக்குவ குணம் நிறுத்தி போட்டு வெளியில போயிடும். விளங்கி கொள்ளுங்க மேகாலம. அப்ப இப்ப ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்து உயர் பாதுகாப்பு வலயத்துல அந்த மிக மலம் பொருந்திய ஒரு தேசம். அங்க கிணத்துல இருந்துதான் பவுசர், நேற்று ஒரு பவுசர் வந்து போனதை பார்த்திருப்பியல். அங்க இருந்து தண்ணி அள்ளி கொண்டு போறான் போலீஸ் ஆமி. அந்த கிணத்துல இருந்து முழு நிலத்தடி நீரை உங்களுக்கு தெரியும். நிலத்தடிக்கு நீர்ல தான் இந்த சனம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு ஆயிரம் ஆண்டு நாட்களாக. அதனால நீங்க ஒரு நிலத்திலிருந்து நீரை பெயர்த்தெடுத்து கொண்டு போகக்கூடாது. அது எங்களுடைய இயற்கை அந்த சட்டங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆனால் பவுசர்ல உணர்ந்து தண்ணி எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதனை வேற பாவிப்புக்கு பாவிச்சா இந்த இடம் நீரின்றி போகும், கையிட்டி அதனை சுற்றி இருக்கிற கிராமங்கள். ஆகவே இந்த வழக்கை நாங்கள் போட்டோம் என்று சொன்னால் இங்க ராணுவமும் அரசும் அரச மதமும். ஆகவே நாங்கள் காணியை வழக்கொண்ட மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தா மல்லாகம் மாவட்ட நீதிமன்றத்துல எதிர்த்தரப்பு என்று சொல்லுகிற ராணுவமும் இந்த விகாராதிபதியை வந்து ஒரு சட்ட ஆட்சேபனை எடுக்கலாம். விளங்கிக் கொள்ளுங்க, சட்ட ஆட்சேபனை என்ன? இது காணி வழக்கு அல்ல, இது பௌத்த விகாரை அமைந்திருக்கிற ஒரு காணி. பௌத்தம் அரச மதம் போற்றி பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆகவே இது அரசியல் அமைப்புல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியா அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு ஆட்சேபனையே நீங்கள் சட்டத்துக்குள்ள போக இயலாது. ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இல்லை மாவட்ட நீதிமன்றத்தில். அரசியல் அமைப்புல இது பௌத்த மதமா இல்லையா என்ற விஷயங்களை பாக்குறதுக்கு, இந்த காணியில கட்டப்பட்டது சரியா பிள்ளையாண்டு பாக்குறதுக்கான தத்துவம் உங்களுக்கு இல்லை மாவட்ட நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பொருள் கோடல் செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அங்கே அவர்கள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு என்று சொல்லியும் அது அரசனுடைய மதம் என்று சொல்லியும் பாதுகாக்க சிங்கள பெரும்பான்மை நீதிபதிகள் வந்து ஏற்கனவே இந்த குருந்தூர் மேல வெடுக்குநாரி இந்த வழக்குகளை கொடுத்து இந்த தீர்ப்பளிச்ச இடங்கள்ல வச்சு கொண்டு நாங்கள் பார்க்கல மிக ஆழமா தெரியும். குருந்தூர் மேலேயே கோர்ட் ஆஃப் அப்பீல்ல கொண்டே அந்த நீதிபதியை ஒரு தரப்பாக மாற்றிய சிங்கள பேரினவாதத்துக்கான இருக்கிறோம். நீதிபதி அவர்கள் என்னுடைய சட்டக்கல்லூரி நண்பர். அவருக்கு அவருடைய தனிப்பட்ட பேர்ல ஒரு நீதிபதிக்கு கட்டளை ஆக்கினார் என்று சொல்லி அவரை ஒரு தரப்பாக ஆக்கி கொண்டு போய் அவரை நாட்டை விட்டு போற அளவுக்கு உயிரச்சுறுத்தல் இருந்த ஒரு இடத்துல வச்சு கொண்டு இந்த அரசியலை பேசுற இந்த தெளிவு இந்த கேள்வி கேட்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கோ இல்லாட்டி தமிழ் பேசுகிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ தெளிவில்லாம அல்ல அவர்கள் கேட்கிறார். இந்த மக்களை தெளிவற்றவர். நீங்கள் அதுக்கு தான் இந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும் இந்த கேள்வியை கேட்கிறீங்க. இந்த மக்களை தவறாக வழி நடத்தி இந்த தவறான ஒரு அரசியல் தத்துவத்தை கொண்டு போறதுக்காக கொண்டு வந்து நாட்டப்படுகிற தரகர்கள், முகவர்கள், இனத்தை காட்டி கொடுக்கிற கோடரி காம்புகள் தான் இவர்கள். இவர்களை எதிர்வரும் காலங்கள்ல மக்கள் முற்றாக நிராகரிக்கிற ஒரு அரசியல் வரும். என்னடா அரசியல் போலி என்பது இப்ப தெரியுது. தெரிவு செய்யப்பட்டு 2-3 மாதங்களுக்குள்ள தெரியுது. இன்றைக்கு கஜேந்திரகுமார் மிக தூய்மையான, மிக நேர்மையான, மிக உண்மையான தேசிய தலைவர் அவர்களுடைய அரசியல் வகுப்பிலே அவரிடம் கல்வி கற்று இந்த ராஜதந்திர அரசியலை படித்து ஒருவராக மக்கள் அவர் மீது நம்பிக்கையை கட்டி கொண்டு வருகிறார்கள். அவர் வீடு வீடாக சென்று இந்த தலைவர்களை சந்தித்து இந்த தேசிய இனத்தினுடைய அரசியலுக்காக ஒன்றுபடுங்கள், அரசியல் அமைப்பை நாங்கள் நிராகரிப்பதற்காக ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி இந்த சகல தரப்பிலே இருந்த அரசியலை நகர்த்துவதை மக்கள் விளங்கிக் கொண்டு இந்த அரசியல் வெற்றி பெற்று விடக்கூடாது என்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடையதும் இந்த மேற்குலக ராஜதந்திரிகளுடைய குறிப்பாக இந்தியாவினுடைய இந்த அரசியலை நகர்த்துகிற இந்த தரப்புகள் வந்து காண்டீவன் என்ற பேரோட இருக்கிற ஒருவர் பேர் காண்டீவனா இருக்கிறதுக்காக தமிழனா இருந்து விட முடியாது. அவருக்கு சொல்லும் சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கிறது. இந்த வகையில தான் இந்த பேருகளை தமிழ்ல கொண்டிருக்கிறவர்களுடைய பேரை உச்சரிக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். அதனால நான் அவர்கள் எவரையுமே இதுல இனி நான் யோசிச்சிருக்கிறேன். இந்த பேர்களை உச்சரிக்க கூடாது. நிகழ்ச்சியை வச்சு கொண்டு அது முன்னாள் பேச்சாளராக இருந்தா பேச்சாளர் என்று சொல்லி போடுவோம். ஒரு வைத்தியர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி எனக்கு துவக்க கொடுத்ததுன்னா நேற்று நிலைமை என்னன்னு யோசிங்க. இப்படியான ஒரு அரசியலை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்க வேண்டும். நேற்று துவக்கவற்ற கையில இருந்திருந்தா இன்றைக்கு அந்த 2 பேரும் சன்னம் பாஞ்சிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறோம். இந்த வழக்கென்று சொல்லி அனைத்து வழக்கிலும் தோற்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த கட்டமைப்புகள் வரலாறு அப்படி இருக்கு. வடகிழக்கு பிரிச்ச வழக்கில இருந்து, இந்த காணி அதிகார வில்லி என்ற வழக்கில இருந்து, காணிகளை ஆக்கிரமிச்சு குருந்தூர் மலையில கண்டெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிய எச்சி பெல்லன் என்ற ஆங்கிலேய முதலாவது எங்களுடைய இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய முதலாவது ஆணையாளர் அவர் சொல்றார், குருந்தூர் மலையில வெட்டுண்ட நந்தி இருக்கு, சிவன் கோயில சிதைவுகள் இருக்கு, அனைத்துமே எங்களுடைய அடையாளங்களா இருக்கு. இப்ப போய் பார்த்தா
அது சிறில் மேத்யூ காலத்திலேயே ராணுவம் இருக்கேக்க சிறில் மேத்யூ 80ஆம் ஆண்டுகள்ல வந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்துட்டார். ஆகவே அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த புத்தகத்தை வச்சு கொண்டுதான் சஜித் பிரேமதாசா 1000 விகாரைகளை வடகிழக்கில் ஆட்டு வேண்டு வந்தார். அதுக்கு இந்த நல்லிணக்க அரசியல இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பாடத்தை படிச்சுதான் எங்கள்கிட்ட வரணும்னு நம்புறோம் இந்த இனத்தின் அரசியலை செய்ய. ஆகவே இன்று நம்புகிறோம் இந்த அரசியலுக்கான காலத்தை தமிழ் மக்களுடைய அந்த கால அரசியல் சூழல் வந்து அந்த தேவையை ஏற்படுத்தி இருந்து எதிர்கால அரசியலுக்காக வேணும் இந்த அரசியலை இவர்கள் கையில் எடுத்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கு இருக்கிறது. அது நிச்சயமாக தமிழ் தேசிய தடத்திலே இவர்களை தொடர்ந்து பயணிக்க வைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம். நிச்சயமாக காண்டிவன், இந்த நேர்காணலை நாங்கள் குறிக்கப்பட்ட நேரத்துக்குள் நிறைவு செய்ய பார்த்தோம். ஆனால் ஒரு கட்டாயமான ஒரு நேர்காணல், ஒரு சட்டத்தரணி, அதுவும் முக்கியமான இந்த போராட்டம் தொடர்பாகவும் சட்டத்தில் மிக ஆழமாக நீங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களிடமிருந்து இந்த விடயத்தை நாங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டம். காரணம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொன்னால் அதில் சட்டத்தரணிகள் கூட அங்கம் வகிக்கின்ற ஒரு காட்சி. அப்படி இருந்தும் ஏன் இவர்கள் வழக்கு போடவில்லை என்று சொல்லும் பொழுது அது பாமர மக்களிடம் அப்படி செய்திருக்கலாம் தானே, ஏன் இவ ஒரு ஏமாத்து வேலை அல்ல வேறு ஆக்கள்கிட்ட பணம் வேண்டி செய்யணும் இப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை சில பேர் கிளப்பி கொண்டிருக்கோம். அந்த அர்ஜுனா எம்பி அவர் ஒரு சட்டத்தரணியை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை தொடர்ச்சியாக கிளப்பி கொண்டே இருக்கின்றார். அப்ப இன்றைக்கு அரசினுடைய வழக்கு இதுல குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், அரசினுடைய வழக்குகள் அனைத்தும் இந்த உரிமை போராட்டத்துல முன்னணிக்கு மட்டும்தான் இருக்கு. முன்னணி அந்த வழக்குகளை கையாண்டு கொண்டிருக்கிற முன்னணிக்கு தெரியாத இந்த மக்களுக்கு இந்த நீதிமன்றங்கள்ல போய் ஒரு வழக்கை செய்து கொடுக்கணும். அந்த வழக்கு அது குருந்தூர் மன்றம் வெடுக்கினாரியில கைது செய்யப்பட்டு சிறைக்கு இருந்த 5 நபர்கள் எங்களுடைய தரப்பினர் அந்த போராட்டத்தை நடத்தி அனைத்து தரப்பினருக்கும் வழக்கு இருக்கு. கயந்திரமாருக்கு 6 வழக்கு இருக்கு, செயலாளருக்கு 8 வழக்கு இருக்கு, எனக்கு வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சிவில் வழக்குகள்ல, இந்த நீதித்துறையில இருக்கிற அந்த தீர்ப்புகள்ல இருக்கிற இந்த சட்டங்கள்ல இருக்கிற அரசியல் அமைப்பில் இருக்கிற அபாயங்கள்ல இந்த மக்களுடைய காணியை நாங்கள் பறிகெடுத்து விடக்கூடாது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து உங்களுக்கு காணி உறுதி இல்லாது கையிட்டு விகார சரியானது என்று சொல்லி, அல்லாட்டி உங்களுக்கு காணி அதிகாரம் அந்த அதுல அரசமரமாக இருக்கிறபடியா அதுக்கு எதிராக உரித்த கேட்கலான்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்துட்டா நாங்க போராடவுமே இல்லை. இந்த கேள்விகளுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு. அது தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரான அரசியல் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும். காசு போட்டு எடுக்கிற வழக்கு, இந்த அனைத்து வழக்குகளையும் நாங்கள் காசு எதுவுமே விடாமல் தான் நாங்கள் செய்யலாம். இந்த மக்களுக்கு நாங்கள் தான் எங்களுக்கு எதிராக தான் வழக்கு இருக்கு. எங்களுக்கு இனி விசா எடுக்க முடியாத அளவுக்கு வழக்கு இருக்கு எங்களுக்கு. சரிதான், எங்கேயாவது போக வேண்டிய தேவை பிரச்சனையை கொண்டு ஆனால் நாங்க நாளைக்கு ஒரு தலைவருக்கு இருக்கு புதிய வழக்கு, இதை விளங்கிக் கொள்வோம். ஆகவே இந்த வழக்குகளை போட்டு உரித்தில்லைன்னா நாங்கள் அந்த மக்களுக்கு பொய்ய சொல்லுவோம், திரும்ப வழக்கு போடுவோம் வாங்குவோம்னு சொல்லி. ஆனா தெரிஞ்சுக்கணும், வழக்குல நிக்க முடியாது. இது சிங்கள பௌத்த பேர் நானும் ஆனந்தனும் சண்டை பிடிக்கிற ஒரு வழக்கா இருந்தா நாங்கள் காணி வழக்கு செய்யலாம். சரியா, இது ஒரு அரசனுடைய கட்டுமானத்தை எதிர்த்து சிங்கள பௌத்த பேரினவாதம் கட்டின ஒரு கட்டணம். கன்னியா வெந்நீர் அரச முடிக்குரிய காணிய பறை கொடுத்திருக்கிறோமே இந்த வழக்கறிஞர் என்று சொல்லப்படுகிற எங்காவது நீங்க சொன்ன இதுக்கு நான் லாயக்காக இருக்கிறவன் என்று சொன்ன அவங்களுடைய அடமொழிக்கு இந்த இனத்துக்கு நான் எந்த இடத்துலையும் சவால் விட தயாரா இருக்கிறேன். யாரும் விவாதிக்க வரலாம். இந்த காணி சம்பந்தமான விஷயத்துல என்னோட இவரும் விவாதத்துக்கு வரலாம். நான் முழுமையாக அதுக்கு தயாராக இருக்கிறேன். 6வது, நீங்கள் இந்த காணி வழக்குல ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக செய்து இதை வெண்டு கொடுக்கலாம் என்ற ஒரு சட்ட ஏற்பாட்டை நீங்க சொல்லுவீர்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட சேர்ந்து இந்த வழக்கு நாங்கள் கொண்டு போறதுக்கு தயாரான வேலையை செய்யலாம். அதை எதற்கும் கொடுக்கிறார். ஆக குறைஞ்ச மாவட்ட நீதிமன்றத்துல வெண்டாரும் அவங்க அப்படித்தான் போச்சு. 2 வழக்கு குருந்தூர் மேல வழக்குல நாங்கள் கட்டளையை அந்த நீதிமன்றத்தில் இருந்த பிற ஹைகோர்ட் மௌனியாக கொண்டாங்க. அதை பேசி கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு கொண்டு போனாங்க. இங்க இருந்து போற வழக்கு கடைசியா தீர்மானம் எடுக்கிற அப்பீல்ல அங்கதான் போகும், மேன்முறையீட்டுக்கும் அங்க உச்ச நீதிமன்றத்தில். அங்க நிச்சயமாக இந்த வழக்குகள் தள்ளப்பட்ட வழக்குகளாக நிராகரிக்கப்பட்ட உரித்துகள் நிராகரிக்கப்பட்ட வழக்குகளாக இருக்குது. இதுதான் வரலாறு. தயவு செய்து இந்த இனத்துக்கான இந்த காணிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இனத்துக்கு எதிரான அரசியல். அந்த இனத்துக்கு எதிரான அரசியலுக்கு எதிராக நாங்கள் நின்றாக வேண்டும் என்பது தமிழ் இனத்தினுடைய அரசியல். அதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்கள் இந்த போராட்டங்களை பெறப்படுத்துகிறோம். ஆனால் தையிட்டியில எந்த ஒரு அரசியலும் கலப்படமும் அற்று எங்களோட கட்சியை முன் நடத்துகிற போராட்டம் இல்லை. இங்கேயாவது நாங்கள் பேசின இடங்கள்ல நாங்கள் திரும்ப சொல்லி இருக்கோம். அல்லாட்டி நாங்கள் நேற்றுக்கு பிடிச்ச அந்த விளம்பர பதாகைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களுடைய முன்னணி என்று கீழே போட்டிருக்கோம். போட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால்
கஜேந்திரகுமாரும் செல்வராஜேந்திரனும் ஆண்டிவனும் சுவாசும் ஏனி எங்களுடைய தொண்டர்கள் மிக தீவிரமாக வழக்குக்கு போய் வந்த தொண்டர்களும் வாசு எம்மையார் இருக்கிறபடியால் திருவாக்கு என்று சொல்லி இப்படியே பட்டியலிடலாம். அவர்கள் இருக்கிறபடியா முன்னணி என்று சொன்னா முன்னணி மட்டும்தானப்பா இருக்கு. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து அதை விளங்கி கொண்டு இது அரசியல் இல்ல, முன்னணி இனத்துக்கான அரசியலை செய்தென்று நம்பி வர வந்ததான் நான் சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் இனத்துக்கான அரசியலை செய்யாம விட்டு விட்டோமே என்று வெறியினோம். வாங்குவோம், நிச்சயம் இந்த இனத்தை பலப்படுத்துவோம் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே இதை மிக ஆழமாக விளங்கி கொண்டுதான் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். நிச்சயமாக கண்டிப்பாக இன்னும் ஒரு விடயம் நான் சொல்ல, இந்த சர்வதேச நாடுகளில் நாங்கள் பல சந்திப்புகள், ராஜதந்திர சந்திப்புகள், அது ஐநா மன்றமாக இருக்கலாம், பல்வேறுபட்ட சந்திப்புகளுக்கு நானும் ஒரு ஊடக பிறப்பில் பயணிப்பவனாக சென்றிருக்கிறேன். அந்த இடத்தில் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நீதி இல்லை ஸ்ரீலங்காவில் என்ற விடயத்தை தான் ஆணித்தரமாக எம்மவர்கள் அதில் முன்னணி சார்ந்த உறுப்பினர்கள் கூட இங்கு வரும்பொழுது, மற்றவர்கள் கூட வரும்பொழுது இதைத்தான் எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இதை சிறந்த ஒரு கருத்தை எனக்கு கருத்து சொல்றதுக்காக இந்த களத்தை திரும்ப திறந்து இருக்கிறீங்க. 2 நிமிஷம். அதாவது நேற்றைய தினம் யுஎன்னுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் வெள்ளையர்கள் வந்திருந்தார்கள் யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணத்துல பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரும் ஸ்ரீதரன் அவர்களும் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட விதத்துல சொன்னார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கே சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மிக அற்புதமானவை. அவர்கள் மீண்டும் மறுவார்த்தை பேச முடியாத வகையிலே அனைத்தையும் சபைகளுக்கு உருவாக்கி கொண்டு போயிருந்தார்கள் என்று சொல்லி கையீட்டில நேற்று அவர்கள் நிக்கைக்கு ஒரு பாரிய போராட்டம். இதுதான் நாங்கள் இனத்துக்கு செய்ய வேண்டும், இதைத்தான் நாங்க பேச வேண்டும், இதைத்தான் நாங்க கொண்டு போவோம். இங்க பானாலும் தேனாரும் ஓடுவதாகவும் சமரசம் நல்லிணக்கம் விகாரையை கட்டி இடிக்க கூடாது. நாங்கள் விகாரை இடிக்க சொல்லி எங்கேயும் சொல்ல இல்லை. கட்டிட்டியா சட்டவிரோதமா அனுமதி இல்லாம கட்டினியா அதை கிளப்பி கொண்டு போறதோ இடிச்சு போட்டு போறதோன்றது உங்களுடைய அரசு. கட்டின உங்களுக்கான அரசு, உங்களோட அரசு செய்ய வேண்டிய அரசு. அது எங்களுக்கு சம்பந்தம். எங்களை பொறுத்த மட்டும் காணி வேணும். எங்களுக்கு திருப்பி காணி விகாரையோட எங்களுக்கு தேவை இல்லையோ என்பது நீதிமன்ற விஷயம். காணியோட வந்துட்டு போறீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன செய்யற நாங்கள் வச்சு வழிபடுறதா இல்லையான்னு. அந்த உரித்து மக்களுக்கு வரவும் தானே. அதுல நீங்கள் சமரச நாளைக்கு அந்த விகாரைக்கு மாற்றுக்காணியோடு நாங்கள் அந்த விகாரைக்கு உரித்த கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை திரும்ப விளங்கி கொள்ளும். கட்டினதை இடிக்கிறான்னு சொல்றவையும் மாற்றுக்காணி எடுங்கன்னு சொல்றவைக்கும் ஒரு மறுமொழி சொல்லணும். மாற்றுக்காணி என்றதுக்கு இப்ப உண்மையில அந்த நைனாதீப விகாரைக்கு இருக்கிற காணியாக சொல்லப்படுகிற காணியினுடைய உரித்தை நான் பார்த்தேன். சட்டத்தரணிய இருக்கிறவர் அதைத்தான் பார்க்கணும். அந்த உரித்து தெளிவற்ற வகையில இருக்கு. ஆளுநராக அரசாங்க அதிபராக இருந்தவர் தான் ஆளுநர். அவரே கொண்டு போய் அந்த காணிலாம் கல்ல நாட்டுறார். அரசாங்க அதிபர் ரெஜினோட் கூரையோட அந்த காணியை மாற்று காணியா கொடுக்குறேன்னா அந்த மக்கள் அந்த விகாரைக்கு அந்த காணிக்கு உரித்திருக்கான்னு சொல்லி அரசாங்க அதிபர் பார்த்திருப்போம். வேதநாயகமா இருக்கிற இன்றைக்கு ஆளுநராக இருக்கிறவர் அந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் அடிக்கல்ல ரெஜினோட் கூரையோட அந்த காணில நாட்டி இருந்தால் அவர் சொல்லி இருக்க வேண்டும் ஆளுநராக. என்னன்னா இல்ல இதுதான் காணி, இதுலதான் கட்டப்பட்டிருக்கணும், இது பொதுமக்கள காணிதான். அதை அவர் சொல்லவே. மாற்றுக்காணி வழங்குறதுக்கு அவருக்கு யார் தத்துவம் கொடுத்தது? மாற்றுக்காணி பற்றி அவர் எப்படி பேசலும்? அவருக்கு இல்ல மக்கள் சொல்ல இல்லை. அங்கதான் நாங்க சொல்ல வரோம். இவருக்கு ஒரு தேவை இருக்கேன்னா இவர் அடிக்கல்ல நாட்டி போட்டு போய் அங்க இருக்கிற பிரச்சனைக்காக இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அவர் இருக்கிற. காணி அதிகாரம் அரச காணிகள் அதிகாரம் தத்துவம் எல்லாமே ஆளுநர்கிட்ட இருக்கு. இங்க அரச காணிகள் இல்ல. 500,000 வருஷம் இல்ல 3000 வருஷத்துக்கு நாங்க சொல்லலாம். தேவநம்பிய திசைவர்கள் இதோட தொடர்புபடுத்தவே இல்லை. நாங்கள் இன்னொரு நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆலம. ஆகவே இந்த காணியில எப்படி இப்ப அந்த காணி 46ஆம் ஆண்டுல இவர்கள் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிற அந்த காணியில கொண்டே என்ன இருக்கிற காணி பாதிக்கப்பட்ட ஒருவராக நான் அங்க இருக்கிறேன்னா அந்த காணி குறித்தானவன் ஒருத்தன் எனக்கு வழக்கு போட்டா இவர் அன்றைக்கு எனக்கு வழக்கு பேசிட்டார். ஆகவே அதனை உறுதிப்படுத்துற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நீங்க நீதிமன்றம் இல்லை. நீங்க ஜஸ்ட் சிட்டிங் கவர்மெண்ட் ஏஜென்ட். நீங்க ஒரு டைம்ல இப்ப நீங்கள் ஒரு அரசியல் அப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்கள் இதுல மிக ஆழமா இருக்க ஒரு மாற்றுக்காணிக்கு அந்த 20 பிறப்பை நீங்க வையுங்கோ, இந்த 20 பிறப்பை விடுங்கோன்னு சொல்லி சட்டவிரோத விகாரைக்கு உரித்து மூலம் நாங்கள் காணியை உரித்த மாத்திட்டோம்னா இப்ப அந்த சட்டவிரோத விகாரை இருக்கிற காணிக்கு அவர்களுக்கு உரித்து இல்ல, நீடு இல்ல, உறுதி இல்ல. இப்ப இந்த காணியை எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த காணி வேண்டுவதாக இப்ப உறுதியில அந்த விகாரையை வெட்ட போகும். அதுக்கு பிறகு இப்ப காணிகள் ஏனைய காணிகளை விடுவித்திருந்தாலும் 14 ஏக்கருக்கான படமை வேண்டி அதுல ஒரு மடம் கட்டுறதுக்கு, அதுல ஒரு சமய வகுப்பு நடத்துறதுக்கு, அதுல ஒரு
தங்குமிடம் வசதி, தங்குமிடம், வார யாத்திரிகர்கள் தங்குமிடத்துக்கு யாத்திரிகர் விடுதி கட்டுறதுக்கு இவ்வாறு பல திட்டங்களோட இருக்கிற இடத்துல இதுக்கு சட்டபூர்வமான அந்தஸ்தை மாற்றுக்காணியில் அவர்கள் எடுத்துக்கொண்டால் காணி சுவீகரிப்பு சட்டத்துல மடத்துக்கு இந்த காணி வேணும், 10 பரப்பை ஆக்கிரமிக்கிறோம், சுவீகரிக்கிறோம், இந்த காணி வேணும் என்று சொல்லி அந்த சுவீகரிப்பை இந்த பௌத்த விகாரை அமைத்துக் கொண்டு உரித்தை மாற்றுக்காணியில பெற்றுக்கொண்ட அந்த அரச கட்டமைப்பு இந்த காணிகளை சுவீகரிப்புக்காக அந்த சட்டத்தை பாவிக்கிறார். இப்ப பாவிக்கிறா என்னன்னா, இப்ப இந்த காணிய கட்டைக சுவீகரிச்சு போட்டு கட்டை அடாத்த ராணுவம் கட்டி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துல கட்டி போட்டு இனி ரிவர்ஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு போவோம் மேலா. அதுல போராடுற உருத்தங்களுக்கு இருக்கு, மிக தெளிவா விளங்கி கொள்ளும். போராடுற உருத்திண்டைக்கு எப்படி இருக்குன்னா, சிங்கள பௌத்த பேரினவாதத்துடைய அந்த விகார கட்டமைப்பு சட்டபூர்வமாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இன்னைக்கு ICCPRல கைது செய்யப்படும். ஏன் போராடுறதுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா அது சட்டவிரோதம். சட்டவிரோதம் வேண்டாப்பா, இந்த மதில இடிக்கணும்டா, உனக்கு அது கோயிலா இருந்தாலும் இடிக்கத்தான் வேணும். எத்தனையோ கோயில்கள் புத்த விகாரைகள் எதிராக வீதி அகழிப்புகளுக்கும் இதுகளுக்குமாக இடிக்கப்பட்ட வரலாற்றுல நடந்து அறியுது. ஆகவே இடிக்கிறதா இல்லையா, சட்டவிரோதம் என்றா அரசு என்ன நடவடிக்கை எடுக்கலாமோ அதை நீங்க எடுங்க. நாங்கள் கடப்பாறையில வாங்க கொண்டு வர புரிய இனம் இல்லை. எங்களுடைய தலைமை விடுதலையில எப்படி அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு படிப்பினையை உயிரை கொடுத்து போராடி செய்து தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆக குறைஞ்ச அடிப்படை விசுவாசத்துல அந்த தியாகங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் எங்கட உயிரை பறிக்கிற வேலையும் அந்த தியாகங்களை செய்யவும். நிச்சயமாக காண்டிபா, உங்களோட மேலும் பல கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் நேரம் நாங்கள் நிறைய கடந்து விட்டோம். ஆனால் கட்டாயம் ஒன்று எங்களுடைய உறவுகளை சொல்கின்றேன், இந்த வழக்கு ஏன் போடவில்லை, வழக்கு போட்டால் என்ன நடக்கும் என்ற விடயத்தை மிகவும் தெளிவாக சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜ காண்டிபன் அவர்கள் விளக்கப்படுத்தி இருக்கின்றார். இதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டீர்களாயிருந்தால் இந்த மாய வலைக்குள் நீங்கள் விழமாட்டீர்கள். இந்த மாய வலை எங்களுடைய இனத்தை கருவறுப்பதற்காக வேடம் போட்டிருக்கின்றது என்பதை மிகவும் தெளிவாக ஒரு சட்டத்தரணியாக அவர் விளங்கப்படுத்துகிறார். மேலதிகமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். நாங்கள் அந்த கேள்விகளுக்கும் அடுத்த முறை நாங்கள் எங்களுடைய சட்டத்தரணியோடு நாங்கள் தெளிவாக விவாதிக்க அந்த கேள்விகளை தொடுத்து பதில்களை எடுப்போம். காரணம், நாங்கள் இந்த தேவை இல்லாத அல்லது இந்த இப்படியான அந்த ஒரு எவ்வாறு மக்களுக்கு சில விடயங்களை சொன்னால் அதை நம்புவார்களோ அல்லது அந்த நம்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ற விடயங்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கின்றோம். அதை சட்டத்தரணி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இதில் நான் இன்னும் விடயத்தை மிக சுருக்கமாக சொல்லி வருகின்றேன். எங்களுடைய இனம் நீதி வேண்டி நிற்கின்றது. இந்த நீதி வேண்டின இனம் ஸ்ரீலங்கா தேசத்தில் தமிழர்களுக்கு அங்கு நீதி இல்லை என்பதை ஆதாரப்படுத்தித்தான் சர்வதேசத்திடம் நாங்கள் நீதி கேட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறைக்குள் போய் நாங்கள் நீதி கேட்க போகங்கோ என்று சொல்வதையே எங்களுடைய மிக இனப்படுகொலை என்ற அந்த ஆயுதம், எங்களுடைய அந்த 2009 இடம்பெற்ற அந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதி வென்ற நிற்கின்ற அந்த ஆயுதத்தை கூட இல்லாமல் ஆக்குவதற்குரிய ஒரு திட்டம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஊடக பரப்பில் இருப்பவனாக எனக்கு இது விளங்குகின்றது. தயவு செய்து மக்கள் உங்களுக்கு விளங்கும். ஆனால் நீங்கள் தயவு செய்து இதை இந்த ஒரு விதண்டாவாதத்துக்கு சொல்கின்ற வெள்ளித்தரமான சொல்கின்றவர்களை நம்பாதீர்கள். அதற்குரிய ஆதாரத்தை சட்டத்தரணியே சொல்லியிருக்கின்றார். இதை விட நீங்கள் அடுத்து வருகின்ற போராட்டம் உங்களுக்குரிய போராட்டமாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தாக. இறுதியாக நீங்கள் இந்த தையிட்டி சார்ந்து வேறு ஏதாவது கருத்து சொல்ல இருந்தால் கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள், நாங்கள் நிறைவு கொண்டோம். நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நீங்கள் இந்த போராட்டத்தை மிக பெரும் அளவில் பலப்படுத்த வேணும். இன்றைக்கு புணர்வோடு செயற்பட்ட அனைத்து ஊடகங்கள் நேற்று ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒடுக்குமுறை. இங்க சிங்கள பகுதிக்கு ஒரு சட்டம், வடபகுதிக்கு ஒரு சட்டமாக ஊடகம் ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிற ஊடகத்தை உள்ளுக்கு போய் படம் எடுக்கலான்னு சொல்லி அவர் அந்த ஊடகர் ஒரு தனி தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையிலேயே இந்த சட்டங்களும் அவராக கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தகவல் திணைக்களம், அரச தகவல் திணைக்களம் வழங்கிய அந்த அடையாளத்தை எங்கே நீங்க போய் சேகரிக்கலாம். அந்த இடத்துல கூட தமிழன்றதுக்காகவே நிராகரிக்கப்பட்ட வரலாற்றுல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே ஊடகவியலாளர்களாக இந்த செய்தியை நீங்க கொண்டு போக வேண்டிய ஒரு பாரிய தேவையும் இருக்கு. அந்த பணிதான் நேற்றைய அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தது. சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த ஊடக ஒடுக்குமுறைக்குள்ளேயும் நேற்றைய தினம் மிக பாரிய அளவில் செய்திருந்தது. உங்களுக்கான எங்களுக்கான எங்கள் ஒவ்வொருவருக்குமான போராட்டம். நீங்கள் கடைசியில முடித்தது போல நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக
தமிழின பற்றாளர் ஊடகம் என்பதை தாண்டி உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. அது தமிழ் தேசியவாதியாக, தமிழ் தேசிய பற்றாளனாக, தமிழ் தேசிய உணர்வாளனாக நீங்கள் இருந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஒரு ஊடகராக உண்மையாக இந்த செய்திகளை, உண்மையான கேள்விகளை போட்டு ஒரு நேர்மையாக இந்த செய்திகளை கொண்டு போக முடியும். அந்த வகையில உங்களுடைய பணிகளை மிக ஆழமாக, அதனால நான் உண்மையில எனக்கு உடல்நிலை சரியாக இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றே தான் நான் இந்த சந்திப்பையும் செய்திருந்தேன். உங்களுக்கு மிக்க நன்றி. விழி வலையமைப்பினுடைய உரிமையாளராக இந்த விடயங்களை நீங்கள் கடத்தி செல்வது, இவ்வாறு தயவு செய்து மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் இதில் கேட்டிருந்தீர்கள். நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இந்த போராட்டம் பாரிய அளவிலே தயார்படுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் சட்டத்துறையினுடைய இரும்பு கரங்களை கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாதம் இதை அடக்க முனைகிறது. நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத இடத்துல இருந்தால் நாங்கள் போராடுகிறோம். தயவு செய்து இந்த போராட்டத்தை இனிவரும் காலங்களில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. எங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த அரசியலை மிக விழிப்புணர்வுள்ளவர்களாக இனமாக நாங்கள் மேலெழுந்தால் மட்டுமே தான் இதுல தப்பி வைத்துக் கொள்ளலாம் என்பதை மட்டும் சொல்லி, இந்த போராட்டம் எனக்கானதோ உங்களுக்கானதோ அல்லாமல் இந்த தேசிய இனத்தினுடைய எனக்காகவோ உனக்காகவோ இல்லாத இந்த நாட்டுக்காக நாங்கள் போராட வேண்டும். இந்த இனத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கானதும் அதனை மிகச் சிறப்பாக இந்த நிலையுடையிலே ஆக்கி தந்த ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிச்சயமாக காண்டிபுரம் அவர்களே, இது நன்றி நீங்கள் ஒரு தார்மீகமாக ஒரு நன்றி சொல்கிறீர்கள். ஆனால் இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இனத்தினுடைய கடமை. உங்களுடைய பணி சட்டத்தின் ஊடாகவும் அதே போன்று ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் ஊடாகவும் நடத்துகிறீர்கள். அதே போன்று நாங்கள் பயணிக்கின்ற இந்த ஊடகத்துறை என்பது அந்த ஊடகத்துறையின் ஊடாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஊடகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது. அடிக்கடி நாங்கள் சொல்கின்ற விடயம், நாங்கள் இனத்தினுடைய விடுதலைக்காகத்தான் இந்த ஊடகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர ஊடகத்தின் ஊடாக வருமானம் எடுப்பதற்குரிய எந்த ஒரு தொழிலாகவும் நாங்கள் பார்க்கவில்லை. பல வருடங்களாக இனத்துக்காகத்தான் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து ஊடக சகோதரர்களும் இனத்துக்காக நாங்கள் வேலை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய இனம் விடுதலை பெறும். அதே போன்று விழியினுடைய தாரக மந்திரம் கூட உண்மையும் முன்னால் நடுநிலைமை என்பது இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் உறவுகளே. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் பார்த்து தெளிவு பெறுங்கள். நன்றி, வணக்கம் காண்டிபன். தொடர்ந்து இனத்தை நோக்கி பயணிங்க. நன்றி ஆனந்தன். நன்றி விழி வலையமைப்பு நேயர்களே. நன்றி. விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.